கார சட்னி நிறைய மெத்தடில் செய்வாங்க. நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். தோசை இட்லி கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 12 காஞ்ச மிளகா கூட விதைய நீக்கின 12 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு இப்போ காஞ்ச மிளகா நல்லா ஊறி வர்றதுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, பொடியாக கட் பண்ண 1/2 கப் பூண்டு, பொடியாக கட் பண்ண 1 கப் சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே அரைச்சி விழுது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை, உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.